பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், அழைத்தவர் கரம் நடத்தும். இருக்கீங்க எல்லோரும் கத்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க நான் நம்புறேன். இந்த செக்ஷனுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்றதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கத்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கறதுனால நீங்க மிகவும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு காதுகளும் வாக்கியம் உள்ளது. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு காதுகளும் வாக்கியம் உள்ளது. ஸோ நீங்க பாக்கியவான்கள், அவருடைய பார்வையில நீங்க பாக்கியவானா இருக்கிறனால. ஸோ நீங்க பாக்கியவானா இருக்கீங்க. கர்த்தர் உங்களை மறக்க மாட்டாருங்க, என்னைக்குமே மறக்க மாட்டாரு. ஸோ அவர் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்ன ஆண்டவர். அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்ன ஆண்டவர். இந்த நேரத்துல கூட மனிதர்கள் உன்னை மறந்திருக்கலாம், மனிதர்கள் உன்னை புறக்கணித்திருக்கலாம், மனிதர்கள் உன்னை விட்டு வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல ஆவியானவர் உன் கூட இருந்து உனக்கு பக்கபலமா இருந்து உனக்கு ஆற்றலை கொடுத்து உன்னை ஓட வைத்து கொண்டிருக்கிறான்னா அவருக்கு நன்றி சொல்லு. நன்றி சொல்லுகிற இருதயம் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாவீதுலாம் பழச நினைத்து பார்த்து நன்றி சொல்வானா, பழைய பழைய காரியங்களை நினைத்து பார்த்து நன்றி சொல்வானா. பழைய காரியங்களை நினைத்து பார்த்து நன்றி சொல்ல பழைய காரியங்களை நினைத்து பார்த்து நன்றி சொல்ல தாவீது சொல்லியிருக்காங்க, நான் ஒரு தாட்டி கரடி வந்துச்சு, அந்த கரடியை கொன்னேன், அதுக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு தாட்டி சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தை கொன்றேன், அதுக்கு நன்றி ஆண்டவரே. அப்படி அவன் நன்றி சொன்னனாலதான் அவ்வளோ பெரிய கோலியாத் நிற்கிறான், அவ்வளோ பெரிய கோலியாத் நிற்கிறான், அவனால கொல்ல முடிஞ்சுச்சு. ஸோ நன்றி உணர்வுள்ள இருதயம் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த நேரத்துல கூட நீங்க அவர் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவர் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீ நன்றி சொன்னா, நீங்க நன்றி சொல்லி இருக்கும் போது அவர் உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகுது. அவர் உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். நீ சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் நன்றி சொல்லுவ, ஆனா உன் வாழ்க்கையில நடக்கிறது ஃபுல்லா சூப்பர் நேச்சுரலா நடந்துகிட்டே இருக்கும். இனிமேல் நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொல்லிப்பாரு, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொல்லிப்பாரு. ஆனா உன் வாழ்க்கையில அடுத்து நடக்க போற சம்பவங்கள் எல்லாமே சூப்பர் நேச்சுரலா நடக்கும். ஏன்னா நீ சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நன்றி சொல்லி இருக்கும் போது, என் பிள்ளை எனக்காண்டி சின்ன சின்ன விஷயம் தான் நான் பண்ணேன் அந்த என் பிள்ளைக்கு, ஆனா அந்த விஷயத்துக்கும் என் பிள்ளை நன்றி சொல்லுதுன்னா அந்த பிள்ளைக்காக இதோ இவைகளிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். ஸோ உனக்கான ஆசீர்வாதங்கள் பெருசு. ஸோ நன்றி சொல்ற உணர்வோட நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை, திறக்க முடியாத கதவுகளை எல்லாம் திறப்பார். திறக்க முடியாத இத்தனை நாட்கள் உன் வாழ்க்கையில எந்தெந்த கதவு திறக்கவில்லையோ, எந்தெந்த டோர்ஸ் திறக்க முடியலையோ, அந்தந்த டோர்ஸை எல்லாம் இப்ப நீ கண்ண மூடி ஜோம் பண்ற வேலையில ஆவியானவர் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சரி, ஓகேவா? நம்ம ஒரு குட்டி ஜபம் பண்ணிட்டு நம்ம வார்த்தைக்கு நேரா கடந்து செல்வோம். ஏசப்பா, சூத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட எங்களை இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு பேரையும் பெயர் பெயராய் தனித்தனியாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொன்ன ஆவியானவர் இந்த நேரத்துல கூட முத்திரை மோதிரமாக வைக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலகத்துல ஓரத்துல தள்ளி இருக்கலாம் ஆண்டவரே, ஆனா நீங்க உங்களுடைய பார்வையில நாங்க ஒரு முத்திரை மோதிரமாக இருக்கோம் ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துல நாங்க இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க சமூகத்துல உங்க வசனங்களை தியானிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்க எங்களை பாக்கியவான்னு சொன்னீங்களா ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்க நன்றி சொல்கிற உணர்வோடு இருக்கோம் ஆண்டவரே. ஏசப்பா, அவர்கள் எங்களை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லைன்னு சொன்னீங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் எங்களை மறந்துருக்கலாம் ஆண்டவரே, ஆனா நீங்க மட்டும் எங்க கூட மறக்காம இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தி கூட்டு வரீங்களே ஆண்டவரே. எவ்வளவோ பிரச்சனையில இருந்து கூட்டு வந்திருக்கீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க மட்டும் அந்த நேரத்துல எங்க கூட இல்லாட்டினா எத்தனையோ மனிதர்கள் எங்களை விழுங்கி இருப்பார்கள் ஆண்டவரே. ஆனா நீங்க அந்த நேரத்துல எங்க கூட இருந்து என் கரத்தை பிடிச்சு நீங்க எங்களை கூட்டு வந்திருக்கீங்களா ஆண்டவரே. அந்த பிரச்சனையில இருந்து கூட்டு வந்திருக்கீங்களா ஆண்டவரே, அதுக்காக நன்றி சார். இப்ப இருக்க பிரச்சனையெல்லாம் கம்மி ஆண்டவரே, இப்ப இருக்க பிரச்சனைலாம் அது பிரச்சனையே கிடையாது. அந்த பிரச்சனையை கம்பேர் பண்றப்ப இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஆண்டவரே. அந்த பிரச்சனையில இருந்து கூட்டு வர தெரிஞ்ச உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து எங்களை விடுதலையாக்க உங்களால முடியும் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையில உங்க கரத்தை நாங்க பிடிச்சுக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக ஆசீர்வதிங்க, ரட்சிங்க ஆண்டவரே. ஏசப்பா, நாங்க இருள்ல நடக்காம வெளிச்சத்துல நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
ஓகே கைஸ், இப்ப என்ன பார்க்க போறோம்னா, மனிதர்கள் உங்களை ஓரத்துல தள்ளியிருக்கலாம். மனிதர்கள் உங்களை ஓரத்துல தள்ளியிருக்கலாம். நீங்க அவருடைய சமூகத்துல ஒரு ஓரத்துல, ஆனா நீங்க அவருடைய சமூகத்துல ஒரு ஓரத்துல இருக்கீங்க. மனிதர்கள் உங்களை ஒரு ஓரத்துல தள்ளியிருக்கலாம். ஆனா நீங்க அவருடைய பார்வையில வாய்க்கால்கள் ஓரத்துல நடப்பட்ட மரமா இருக்கீங்க. சோ மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு, உங்க ஆபீஸை விட்டு, நீங்க இருக்கிற இடத்துல நீ உங்க குடும்பத்துல இருந்து உங்களை ஓரத்துல தள்ளியிருக்கலாம். உங்களை ஓரம் கட்டி இருக்கலாம். ஆனா ஆண்டவரோட பார்வையில உங்களுடைய வேர் எங்க தெரியுமா இருக்கு? அவருடைய நீர்க்கால்கள் ஓரத்துல, நீர்க்கால்களின் ஓரத்துல உங்களுடைய வேர் விடப்பட்டிருக்குது. உங்க வேர் விடப்பட்டிருக்கு. ஆனா மனுஷன் பார்வையில எப்படி இருக்கு? ஒரு நீரோட போகுதுன்னு வச்சுக்கோங்கவே. நீரோட போகும்போது ஒரு மரம் ஓரமா இருக்கு. ஆனா அதோட வேர் நீர் அந்த ஈரப்பதத்துல ஒட்டி இருக்கனாலதான், ஈரப்பதத்துல இருக்கனாலதான் அந்த மரம் செழுமையா வளருது. ஆனா மனிதர்களுக்கு என்ன தெரியுது? இந்த மரம் ஓரத்துல தள்ளப்பட்ட மரம், இந்த மரம் ஓரத்துல இருக்கு. ஆனா அந்த மரத்தோட பார்வையில அந்த மரம் அந்த நீர்க்கால்களின் ஓரத்துல நடப்பட்ட மரமா இருக்கு. சோ அவருடைய ஈரத்தை நீ உறிஞ்சுக்கிற, அவருடைய ஈரத்தை நீ உரிய அவருடைய பலத்தை நீ உரிய நீ செழித்து வளருவ. எத்தனையோ மனிதர்கள் உன்னை ஓரத்துல தள்ளியிருக்கலாம். எத்தனையோ குடும்பத்துல இருந்து உன்னை ஓரத்துல தள்ளியிருக்கலாம். இந்த நேரத்துல ஆண்டவர் உன்னைய பார்த்துதான் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, எத்தனையோ மனிதர்கள் உன்னை ஓரத்துல தள்ளியிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு தெரியாம இருக்கு, நீ ஆண்டவருடைய சமூகத்துல ஓரத்துல நாட்டப்பட்ட மரம். நீ அவருடைய வேரை புடிச்சிட்டு பலமா செழிக்கிற மரம். சோ அந்த வேரோட ஈரப்பதத்தினால நீ இன்னும் அதிகமா தான் வளருவே தவிர நீ காஞ்சு போயிட மாட்ட. அவருடைய சமூகத்துல நீ ஓரத்துல இருக்கல. அவருடைய சமூகத்துல நீ ஓரத்துல இருக்கல. சோ எத்தனை மனிதர்கள் உன்னை ஓரத்துல தள்ளலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில நீ நீர்க்கால்களின் ஓரத்துல நடப்பட்ட மரமா இருக்க. சோ சமூகத்தில் ஓரத்தில் நாட்டி விட்டார் உன்னைய. சமூகத்தின் ஓரத்துல உன்னைய நாட்டி வைத்திருக்கனால, சோ அந்த அவருடைய வேரின் ஈரப்பதம் உனக்குள்ள ஊடுருவுது. அந்த வேரோட ஈரப்பதம் உனக்குள்ள ஊடுருவதுனால, அதோட சாரத்துல நீ இருக்கனால, சோ அதுக்கு நீ பங்காளியா இருக்கனால, அவருடைய ஈரத்துக்கு நீ பங்காளியா இருக்கனால எதுவுமே உனக்கு அணுகாது. அவருடைய வாய்க்கால்கள் ஓரத்துல நீ இருக்கனால எதிரிகள் உன்னை குறித்து எத்தனை திட்டங்கள் போட்டாலும் உன்னை ஓரங்கட்டினாலும் அது அவர்களுக்கு வாய்க்காது. தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்றாரு, அது அவர்களுக்கு வாய்க்காது. சோ அது அவர்களுக்கு வாய்க்காது. உன்னை ஓரங்கட்ட நினைக்கலாம். ஆனா அது அவர்களுக்கு வாய்க்காதுன்னு சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்துல கூட எத்தனையோ பேர் உனக்கு விரோதமாக வேலை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது அவர்களுக்கு வாய்க்காது. ஏன் வாய்க்காது? நீ வாய்க்கால்கள் ஓரத்துல நடப்பட்டிருக்க. அந்த வாய்க்கால் ஓரத்துல இருக்கிறத, அந்த வாய்க்காலை மட்டும் தூக்கிட்டா ஓரம். சோ அந்த ஓரத்தை அவங்க பாக்குறாங்க. அந்த ஓரத்தை அவங்க புடிச்சுக்கிட்டு, நீ ஒரு ஓரத்துல இருக்கன்னு சொல்லிட்டு நீ ஓரம் கட்டிக்கிட்டே இருக்கும்போது, ஆனா ஆண்டவருடைய பார்வையில நீ அவருடைய சமூகத்தின் ஓரம், அவருடைய ஈரப்பதத்தின் நீ ஊறிட்டு இருக்க. அவருடைய அந்த வாய்க்கால்ல அந்த நீர் ஓடிக்கிருக்கு. நீர் ஓடிக்கி இருக்கும் போது அந்த ஈரப்பதம் அந்த வேர்ல பட்டு அந்த மரம் எப்படி செழித்து வளருதோ, அதே போல அவருடைய சமூகத்துல நீ ஓரத்தில் தள்ளப்பட்டிருந்தாலும், நீ அவர் சமூகத்துல நீ நிற்கும் போது அந்த நீர்க்கால்களின் ஓரத்துல நடப்பட்ட மரம் எப்படி செழித்து இருக்கோ, அதே போல உன்னை எத்தனையோ மனிதர்கள் உன்னை ஓரத்துல தள்ளி இருக்கலாம். நீ மனம் வெறுத்து போய், மனம் நொந்து போய் நீ அவருடைய சமூகத்துல ஓரத்துல வரும்போது அந்த ஈரப்பதம் மேல பட்டு நீ செழித்து வளருவ. சோ உன்னை ஓரம் கட்டினவர்கள் உனக்கு எதிராக வேலை செய்தால் அது அவர்களுக்கு வாய்க்காது. சோ தாவீதை ஓரம் கட்டினாங்க.
தாவீத ஓரம் கட்டினாங்க. தாவீத குடும்பம் ஓரம் கட்டுச்சு, சமுதாயம் ஓரம் கட்டுச்சு. சோ அண்ணன் தம்பிங்க எல்லாம் அண்ணங்கெல்லாம் ஓரம் கட்டினாங்க. சோ எல்லாருமே ஓரம் கட்டிட்டாங்க. தாவீதுக்கு 2 அனுபவம் இருக்குங்க. ஒண்ணு ஓரம் கட்டப்பட்ட தாவீது, ஒண்ணு ஓரம் கட்டப்பட்ட தாவீது. அதே சேம் டைம் கால்வாய் ஓரம் தன் வேரை விட்ட தாவீது. ஓரம் கட்டப்பட்ட தாவீது, கால்வாய் ஓரம் தன் வேரை விட்ட தாவீது. ஒரு சைடு என்னன்னா ஓரம் கட்டுறாங்க, நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட, இதுக்கு ஆக மாட்ட, இது உனக்கு வராது, நீ ஓரத்துலதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஓரம் கட்டி அவனை ஆடு மேய்க்க விட்டுறாங்க, அவனை விரட்டி விடுறாங்க, போற பக்கமெல்லாம் விரட்டுறாங்க. தாவீத நீ போ ஆடுமை, நீ போ, நீ இந்த வீட்டுக்குள்ள வராத, நீ போய் வெளியே போன்னு சொல்லிட்டு ஓரம் கட்டி விட்ட தாவீது. அதே டைம் அவர் கால்வாய் ஓரத்துல தன் வேரை விட்ட தாவீது. அதே டைம் சேம் டைம் ரெண்டுமே ஒரே டைம்ல தான் நடக்குது. ஒண்ணு உலகத்துல உன்னை ஓரம் கட்டும் போது ஆண்டவர் உன்னை அவர் பக்கமா இழுத்துப்பாரு. ஆண்டவர் அவர் பக்கமா உன்னை இழுத்துப்பாரு. உலகம் உன்னை ஓரம் கட்டலாம், ஆனா ஆண்டவர் உன்னை ஓரம் கட்ட மாட்டாரு. ஏன்னா அவருடைய சாயலாவும் அவருடைய ரூபத்தின் படியும் நீ இருக்கனால, அவருடைய சாயலும் படியும் ரூபத்தின் படியும் நீ இருக்கனால உன்னை ஓரம் கட்ட முடியாது ஆண்டவர்னால. சோ மனிதர்கள் எத்தனையோ மனிதர்கள் உன்னை ஓரம் கட்டிட்டாங்கன்னு சொல்லி நீ இந்த நேரத்துல வருத்தப்பட்டுக்கிறியா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உன்னுடன் போராடவில்லை, என்னுடன் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணவில்லை, அவர்கள் என்னை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆதலால் அவர்களுக்கு அது வாய்க்காது, அது அவர்களுக்கு வாய்க்காது. சோ ஏன்னா நீ என்னோட சமூகத்துல ஈரத்துல நாட்டப்பட்ட மரம், நீ என்னோட சமூகத்துல வேற விட்ட பையன், நீ என்னோட சமூகத்துல வேறப்பட்ட பிள்ளை. சோ உன்னைய மனிதர்கள் ஓரம் கட்டலாம், உன்னை மனிதர்கள் அழிக்க நினைக்கலாம், ஆனா நீ என்னுடைய சமூகத்துல ஓரம் கட்டப்பட்டிருக்கனால எந்த மனிதனாலும் உன்னை அழிக்க முடியாது, எந்த மனிதனாலும் உன்னை ஓரம் கட்ட முடியாது. பைபாஸ் பண்றானா, உன்னை பைபாஸ் பண்றானா, பண்ணட்டு விடு. உன்னை பைபாஸ் பண்ணிட்டு முந்திட்டு போட்டோம், அவன் ஏதோ ஒரு நல்ல பேர் எடுக்கணும், அவன் ஏதோ புகழ்ச்சி வரணும், அவன் பெரியால காட்டணும் சொல்லி உன்னை ஒரு ஓரத்துல தள்ளுறானா, அவன் எல்லா பக்கமும் சுத்திக்கிட்டு திரும்பி ஓங்கிட்டுதான் நிற்பான். அவன் சுத்தி உன்னை முந்திட்டு போறானா, அவன் நல்ல பேர் எடுக்கணும், அவன் பெரியாள காட்டணும், அவனுக்கு புகழ்ச்சி வரணும், அவனுக்கு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஒரு ஓரத்துல தள்ளிட்டு அவன் உன்னை பைபாஸ் பண்ணிட்டு போனாலும் அவன் சுத்தி அடிச்சு உன்கிட்ட கடைசியில உன்கிட்டதான் நிற்பான். ஏன்னா நீ அவருடைய சமூகத்துல ஓரத்துல இருக்க மரம், நீ அவர் சமூகத்துல ஓரத்துல இருக்கனால, அவருடைய வேற ஈரத்தை நீ உறிஞ்சிருக்கனால, அவருடைய பலத்தை நீ உறிஞ்சிட்டு இருக்கனால, சோ அவன் உன்கிட்டதான் நிற்பான். எக்ஸாம்பிள் சொல்லவா, யோசேப்பு எல்லாராலும் ஓரம் கட்டப்பட்டான், எல்லாராலும் ஓரம் கட்டப்பட்டான். கடைசியில ஒரு பஞ்சாயத்துல நிக்குதுங்க, பஞ்சாயத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, பஞ்சம் வந்துருச்சு. கடைசியில யார்கிட்ட வராங்க? ஓரம் கட்டப்பட்ட யோசேப்பிடம். எதுக்கு வராங்க? ஓரம் கட்டப்பட்ட யோசேப்பிடம் வராங்க. அதே மாதிரிதான் இப்போ உன்னை ஓரம் கட்டி வச்சிருக்காங்களா, சோ கடைசியில ஓன்கிட்டதான் வரணும், ஓங்கிட்டதான் வரணும். சோ ஆண்டவர் சொல்றாரு, இந்த நேரத்துல தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன்னை ஓரம் கட்டி வைத்திருக்கலாம், நீ என்னுடைய சமூகத்துல இருக்கனால அவன் அங்க சுத்தி இங்க சுத்தி எல்லா பக்கமும் சுத்தி அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில நிக்கிற இடம் உன்னைய வச்சுதான். நீ அவனை போய் பாரு. ஆண்டவர் அப்படிதான் சொல்லுவாரு, தம்பி ஓரம் கட்டினீங்களா தம்பிகளா, நீ அவனை போய் பார்த்துட்டு வந்துரு, நீ ஓரம் கட்டினால அவனை போய் பார்த்துட்டு வந்துரு அப்படிதான் சொல்லுவாங்க. உன்னைய பார்த்துட்டு வர சொல்லுவாரு, அவனை போய் தான் பார்க்கணும். அவனாலதான் அந்த காரியம் உனக்கு நடக்க வேண்டியது இருக்கு, அவனாலதான் அந்த காரியம் உனக்கு நடக்கணும், அவனாலதான் உனக்கு அந்த காரியம் நடக்கணும்னு சொல்லுவாரு. ஆண்டவர் இந்த நேரத்திலயும் ஓரம் கட்டப்பட்ட உன்னை பார்த்து சொல்றாரு, மனிதர்களால புறக்கணிக்கப்பட்டு, மனிதர்களால துன்புறுத்தப்பட்டு, மனிதர்களால ஓரம் கட்டப்பட்ட உன்னை பார்த்து அவர் சொல்றாரு, உன்னை வைத்து அவர்கள் காரியம் ஒன்று இருக்கிறது, உன்னை வைத்து அவர்களுக்கு காரியம் ஒன்று இருக்கிறது, அதனால் நீ கவலைப்படாதே, உன்கிட்ட அவங்க வர நாட்கள் உண்டு, உன்கிட்ட அவங்க வர நாட்கள் உண்டு. சோ எத்தனையோ மனிதர்கள் உன்னை ஓரம் கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாத, அவர்கள் உன்னிடம் வருவார்கள். சோ யோசேப்பிடம் அதே மாதிரி தாங்க வந்தாங்க. யோசேப்பு ஓரம் கட்டிருக்காங்க, ஒரு பஞ்சம் வந்துருச்சு, பஞ்சம் வந்தோடனையும் யோசேப்பு ஓரம் கட்டிட்டாங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டினாங்க. ஆனா அவன் உலகம் அறியவே இல்லை, அவன் தன் வேரை
அவருடைய வாய்க்கால்ல விட்டுருக்கான், அவருடைய நீரோட்டத்துல விட்டுருக்கனால அவன் செழித்து வளர்ந்தான், சோ அவருடைய சமூகத்துல நீ இருக்க நீ அவருடைய மனிதர்கள் எத்தனையோ மனிதர்கள் ஓரம் கட்டி இருக்காங்க, அவருடைய சமூகத்துல நீ இருக்கும்போது நீ செழித்து வளரும்போது அந்த வளர்ச்சியை ஓரம் கட்டினவர்களே பார்ப்பார்கள். உன்னை ஓரம் கட்டினவர்களே அந்த வளர்ச்சியை பார்ப்பார்கள். சோ இந்த விவரம் தெரியாம உலகத்துல நம்ம ஓரம் கட்டுறாங்க, இந்த விவரம் அவங்களுக்கு தெரியல. சோ அவங்க நினைச்சுக்கிறாங்க இவனை ஓரம் கட்டிட்டா எல்லாமே முடிஞ்சிரும், நம்ம வந்து புகழ்ச்சியா இருக்கலாம், நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கலாம், நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அவங்க அந்த உலகத்துல அவங்க நினைச்சுட்டு இருக்காங்க. சோ நீ அவருடைய சமூகத்துல ஓரத்துல இருக்க மரம், நீ அவருடைய சமூகத்தில் ஓரத்துல நடப்பட்ட மரம், அவருடைய ஈரத்தை நீ சார்ந்திருக்க, அவருடைய பலத்தை நீ சார்ந்திருக்க, அது அவர்களுக்கு புரியவில்லை. சோ அவர்கள் உன்னிடம் யுத்தம் பண்ணவில்லை, அவரிடம் யுத்தம் பண்ணுகிறார்கள். சோ ஆண்டவரோட போட்டி போட்டா அது அவர்களுக்கு வாய்க்காது. அவர்கிட்ட போட்டி போடலாமா? அவர்கிட்ட போட்டி போட்டா அது அவர்களுக்கு வாய்க்காது. சோ சில கோர சம்பவத்திலிருந்து அந்த வார்த்தை சரியா, நல்ல வார்த்தை எழுதி வச்சிருக்கேன். சில கோர சம்பவத்திலிருந்து தன் ஜனங்களை விடுவிக்கிற அபிஷேகம் ஓரம் கட்டப்பட்ட உன்னிடம் இருக்கிறது. சில கோர சம்பவத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிற அபிஷேகம் ஓரம் கட்டப்பட்ட உன்னிடம் தான் இருக்கிறது. சில கோர சம்பவத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிற அபிஷேகம் ஓரம் கட்டப்பட்ட உன்னிடத்தில் இருக்கிறது. சோ உன்னை ஓரம் கட்டிட்டாங்க நினைக்காத. ஒரு பெரிய கோர சம்பவம் நடக்கும்போது ஜனங்கள் எல்லாரும் உன்னைய தேடிதான் வருவாங்க, உன்னை ஓரம் கட்டினவங்க உன்னைய தேடிதான் வருவாங்க. ஏன்னா அவர் உன்னையதான் ஒரு கார்னர் ஸ்டோனா வச்சிருக்காரு. சோ வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இது கர்த்தராலே ஆயிற்று. கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறதா? அது கர்த்தரால் ஆயிற்று. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு, வீடு கட்டினவர்கள் ஆகாது, இவன் வந்து ஆக மாட்டான்னு சொல்லி தள்ளினாங்களே, அந்த கல்லுதான் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, நீ அவருடைய பார்வையில ஒரு கார்னர் ஸ்டோனா இருக்க, நீ உன்னை அவர்களுக்கு முன்னாடி ஒரு கார்னர் ஸ்டோனா போய் நிப்பாட்டுவாரு. அவர்களுக்கு முன்னாடி கார்னர் ஸ்டோனா தான் நிப்பாட்ட ஆசைப்படுறாரு. ஆண்டவர் வந்து உன்னைய தள்ளிட்டாங்களா கவலைப்படாது. ஆனா பரலோகம் உன்னை பார்த்து சொல்லுது, இந்த கல்லுக்கு கிருபை உண்டாகட்டும், நீ அவருடைய கிருபையின் பாத்திரம். சோ நீ இந்த நேரத்துல அவருடைய கிருபையின் பாத்திரம் நீதான். சோ உன்னை ஓரங்கட்ட பார்ப்பாங்க. சோ தாவீதையும் அதே மாதிரிதான் செஞ்சாங்க. தாவீதை வந்து அவங்க அப்பா அமுச்சு விடுறாரு, தம்பி நீ போயிட்டு ஓரம் கட்டப்பட்ட தாவீதை அவங்க அப்பா அமுச்சு விடுறாரு. தம்பி யுத்தத்துல அங்க ராணுவத்துக்கு போ, அவங்களுக்கு சுக செய்தி, அண்ணன்களோட சுக செய்தியை விசாரிச்சுட்டு வா, சாப்பாடை கொடுத்துட்டு அண்ணனோட சுக செய்தியை விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி அமுச்சு விடுறப்ப அந்த இடத்துல போயிட்டு சரி அந்த இடத்துலயாச்சும் நல்ல மரியாதை கொடுப்பாங்கன்னு பார்த்தா, தம்பி இங்கெல்லாம் வரக்கூடாது தம்பி, கட்டை பற்றும் கத்தி பற்றும் அது பற்றும் இது பற்றும் ஓரத்துல தள்ளுறாங்க. அந்த இடத்துலயும் ஓரத்துல தள்ளுறாங்க. வீட்டுல ஒரு சைடு ஓரத்துல தள்ளுறாங்க. சரி வேலை செய்யற இடத்துலயாச்சும் ஓரத்துல தள்ளாம இருக்காங்கன்னு பார்த்தா வேலை செய்யற இடத்துலயும் ஓரத்துல தள்ளுறாங்க. சோ எங்க போனாலும் தாவீதை ஓரத்துல தள்ளினாங்க. எங்க போனாலும் தாவீதை ஓரம் கட்டினார்கள். ஓரம் கட்டப்பட்ட தாவீதை வைத்துதான் கோலியாத் அடிச்சாரு. சோ தாவீதை வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி, கோலியாத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லார் முகத்திலையும் சவக்கல. ஆனா தாவீது கோலியாத்தை அடிச்சுட்டு அவன் கோலியாத்து தலையை கையில கொண்டு வரான். அப்ப சவுலுக்கு தோணுது இது இவன் தேவனுடைய கிளை. சோ ஆண்டவர் சொல்றாரு, நீ அவருடைய கிளையா இருக்க. சோ எல்லார் முகத்திலையும் சவக்கலையா இருக்கா? இப்ப எல்லார் முகத்திலையும் உன்னை ஓரம் கட்டினவர்கள் முகத்துல ஃபுல்லா சவக்கலை.
ஏன்னா நீ தேவனுடைய கிளையா இருக்கும்போது, தேவனுடைய கிளையா செயல்படும் போது, தேவனுடைய கிளையா நீ இருக்க, அவருடைய பிரான்ச்சா நீ இருக்க, நீ அவருடைய பிரான்ச். யூ ஆர் த பிரான்ச். அவருடைய பிரான்ச் நீ, அவருடைய பிரான்ச் நீ. சோ நீ எதற்காகவும் கவலைப்படாத. தாவீதை ஓரம் கட்டினார்கள், யோசேப்பை ஓரம் கட்டினார்கள். ஆனால் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. யார் மேல ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று. சோ அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்குமா? அது அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்குமா? சோ இந்த நேரத்துல கூட உன்னை ஓரம் கட்டிட்டாங்க, என்னை பைபாஸ் பண்ணிட்டு போறாங்க, என்னை முந்திட்டு போறாங்க, நான் தவறே பண்ணல, ஆனா என்னையும் முந்திட்டே போய்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத. ஆண்டவருடைய சமூகத்துல நீ ஓரத்துல நாட்டப்பட்டிருக்கனால, அவருடைய ஈரத்தை நீ உறிஞ்சிருக்கனால, அவருடைய ஈரத்தினாலேயே நீ சார்ந்து வாழ்றனால, நீ அவருடைய பலத்தினால நீ முன்னேறிக்கொண்டே இருப்ப, நீ செழுமையா வளர்ந்து கொண்டே இருப்ப. சரிங்க, ஓரம் கட்டுறாங்க, ஓரம் கட்டுறாங்க, ஓகே, ஓரம் கட்டுறாங்க. ஓரம் கட்ட அவர்களால் முடியாது, உன்னை ஓரம் கட்ட அவர்களால் முடியாது. ஏன்னா நீ அவருடைய சமூகத்துல ஓரத்துல இருக்கனால உன்னை மனிதர்கள் ஓரம் கட்ட முடியாது. அப்படியும் அவங்க ஓரம் கட்டுறாங்களா? அப்படியும் ஓரம் கட்டுறாங்களா? ஃபர்ஸ்ட் தாவீதை ஓரம் கட்ட நினைச்சு சவுல் டி ப்ரொமோட் பண்றான். அவன் டி ப்ரொமோட் பண்ணாலும் அவன் என்ன பண்ணான்? சொல்லி தாவீதை போய் கோடு போட்டு வரானா, ரோடு போட்டு வரான். போய் கோடு போட்டு வராத சவுல் சொல்லி அனுப்பிச்சு விடுறான். எல்லா போற இடத்துல ஃபுல்லா அடிச்சு ஜெயிக்கிறான், போற இடத்துல ஃபுல்லா அடிச்சு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் டி ப்ரொமோட் ஆனாலும் போற இடத்துல ஃபுல்லா அடிச்சு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். கோடு போட்டுட்டு வாடான்னு சொன்னா அவன் ரோடே போட்டுட்டு வரான். சோ ஆண்டவருடைய சமூகத்துல நீ ஓரத்துல இருக்கனால மனிதர்கள் நீ பெருகிக்கிட்டே இருப்ப, பெருகி கொண்டு போய்கிட்டே இருப்ப, நீ அடிச்சு ஜெயிச்சு போய்கிட்டே இருப்ப. எத்தனையோ மனிதர்கள் உன்னை ஓரத்துல தள்ளலாங்க, எத்தனையோ மனிதர்கள் உன்னை ஓரம் கட்டலாம், ஆனாலும் நீ அடிச்சு முன்னேறி போய்கிட்டே இருப்ப. அப்படி அவங்க ஓரம் கட்ட முடியலன்னா அடுத்து அவங்க டார்கெட் பண்றது உன்னை ஒழிச்சு கட்டுறது. ஃபர்ஸ்ட் ஓரம் கட்ட பார்ப்பாங்க, அது முடியலையா ஒழிச்சு கட்ட பார்ப்பாங்க. சோ இந்த நேரத்துல கூட ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை ஓரம் கட்டவும் முடியாது, உன்னை ஒழிச்சு கட்டவும் முடியாது, உன்னைய வைத்துதான் ஏதோ கட்ட போகிறார், உன்னை வைத்துதான் அவர் ஏதோ ஒன்று கட்ட போகிறார். சோ உன்னை ஓரம் கட்டுறாங்கன்னு கவலைப்படாத, உன்னை ஒழிச்சு கட்ட பாக்குறாங்கன்னு சொல்லி கவலைப்படாத. ஆண்டவருடைய பார்வையில அவருடைய சமூகத்துல நீ ஓரத்துல இருக்கனால, அவருடைய வேற ஈரத்துல நீ உறிஞ்சி இருக்கனால, சோ அவர் உன்னை வைத்து ஏதோ கட்ட பார்க்கிறார், அவர் உன்னை வைத்து கட்டுவார், அவர் உன்னை வைத்து கட்டுவார். சோ நீ எதற்காகவும் கவலைப்படாத. சில கோர சம்பவத்திலிருந்து ஜனத்தை விடுவிக்கிற அபிஷேகம் ஓரம் கட்டப்பட்ட உன்னிடத்தில் இருக்கிறது. சில கோர சம்பவத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிற அபிஷேகம் ஓரம் கட்டப்பட்ட உன்னிடத்தில் தான் இருக்கிறது. சோ எத்தனையோ மனிதர்களை உன்னை பைபாஸ் பண்ணிட்டு போகலாம், எத்தனையோ மனிதர்கள் உன்னை பைபாஸ் பண்ணிட்டு போகலாம், ஆனாலும் அவங்க எவ்வளவு தூரம் அவங்க போறாங்களோ, அவங்க சுத்தி அடிச்சு முடிச்சு எல்லாமே பண்ணிட்டு எதுவுமே எங்கனால முடியல, அவனை ஏன் ஓரம் கட்டணும் அப்படின்னு சொல்லி, ஏன் ஆண்டவரே இப்படிலாம் நடக்குது, ஏன் ஆண்டவரே இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அவங்க கேட்கும் போது, ஒருத்தனை ஓரம் கட்டினீங்களாடா, அன்னைக்கு ஒருத்தனை ஓரம் கட்டினீங்களே, அவனை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சுடுவாரு ஆண்டவர், அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சுடுவாரு. சோ நீ அவங்க ஓரம் கட்டினா ஓரம் கட்டிட்டு போட்டுங்க, உங்களை மனிதர்கள் ஓரம் கட்டினா ஓரம் கட்டிட்டு போட்டோம், உன்னைய தனியா விட்டா தனியா விட்டுட்டு போட்டோம். சோ நீ தனிமையிலையும் அவருடைய ஓரத்துல நீ இருக்கனால, அவருடைய வாய்க்கால் ஓரத்துல நீ இருக்கனால, அவருடைய நீரோட்டத்தின் ஓரத்துல நீ இருக்கனால அப்படியே உன்னோட வேர் ஈரமாவே இருக்கும், ஈரமாவே இருக்கும். நீ செழித்து வளர்ந்து கொண்டே இருப்ப. அவங்க உன்னை பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், ஆனா நீ ஆண்டவர் மட்டுமே நம்பிக்கையா கொண்டிரு. உன்னை எத்தனை பேர் ஓரம் கட்டினாலும், இந்த நேரத்துல ஓரம் கட்டப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இந்த நேரத்துல ஓரம் கட்டப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? சோ இந்த நேரத்துல ஆண்டவர் உங்க கூட தான் பேசிக்கிருக்காரு. உன்னை ஓரம் கட்டிட்டாங்கன்னு கவலைப்படாத, உன்னை வீட்டுல இருந்து ஓரம் கட்டிட்டாங்கன்னு கவலைப்படாத, நீ வேலை செய்யற இடத்துல இருந்து ஓரம் கட்டிட்டாங்கன்னு கவலைப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சமூகத்தின் ஓரத்துல இருக்க, நீ ஒரு என்னுடைய கிருபையின் பாத்திரம், உன்னைய வச்சுதான் அவங்க திரும்பி உன்னைய வச்சுதான் ஒரு வேலை அவங்களுக்கு இருக்கு.
ஸோ உன்னை ஓரத்தில் தள்ளுறாங்க, உன்னை ஓரம் கட்டுறாங்கன்னு சொல்லி நீ நினைக்காத. ஸோ ஆண்டவர் உன்னை வைத்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஸோ வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கத்தராலே ஆயிற்று. அது கண்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் கூட உன்னை ஓரம் கட்டிட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படாத அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ உன்னை ஓரம் கட்டினாலும் ஆண்டவருடைய சமூகத்தின் ஓரத்தில் நீ இருக்கனால நீ வளர்ந்துக்கிட்டு தான் இருப்ப. நீ வளர்ந்துக்கிட்டு தான் இருப்ப. அவங்க எத்தனையோ பேர் சேர்ந்து உன்னை தள்ளி விட்டுருக்கலாம், எத்தனையோ பேர் சேர்ந்து தள்ளி விட்டுருக்கலாம், உன் மேல வீண் பழி சுமத்தி உன்னை தள்ளி விட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் நீ உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும், உன் மனசு எவ்வளவு வலிக்கும்ன்றது எனக்கு தெரியும், உன் மனசு எவ்வளவு வலிக்குன்ற எனக்கு தெரியும். மனிதர்கள் யோசனைகள் அநேகம். மனிதர்கள் யோசனைகள் என்னுடைய யோசனைகள் இல்லை, அவருடைய நம்மளுடைய யோசனை அவருடைய யோசனை இல்லை. புரியுதுல்ல உங்களுக்கு? ஏன்னா நீங்க யோசிக்கிற மாதிரி அவர் யோசிக்க மாட்டாரு. ஏன்னா அவர் கடவுள், அவர் கடவுள், அவர் அனைத்தையும் கடந்தவர். கடவுள்னா என்னது? அனைத்தையும் கடந்தவர். ஸோ நம்மளை மாதிரி அவர் யோசிக்க மாட்டாரு. அவருடைய யோசனையே டிஃப்ரெண்டா இருக்கும். நீ அவர் கூட ஃப்ரெண்டா இருக்கும்போது, நீ அவர் கூட ஃப்ரெண்டா இருக்கும்போது, அவருடைய வியர்ல, அவருடைய ஈரத்துல நீ அப்படியே அட்டாச் ஆகி இருக்கும்போது, அதாவது ஃப்ரெண்டா இருக்கும்போது, ஒரு சைடு குரூப்ஸ்லாம் ஒரு குரூப்ஸ்லாம் நார்மலா இருப்பாங்க, நீ மட்டும் டிஃப்ரெண்டா இருப்ப, டிஃப்ரெண்டா இருப்ப, அவருடைய பார்வையில டிஃப்ரெண்டா இருப்ப. எல்லாரும் ஆண்டவருக்கு ஃப்ரெண்டா இருந்தா நீ மட்டும் அவருக்கு டிஃப்ரெண்டா தெரிவ, டிஃப்ரெண்டா இருப்ப. அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லலாம், பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்ப நீ ஆண்டவருக்கு. ஸோ ஒதுக்குறவங்க ஆண்டவர் ரொம்ப பிடிக்குங்க. மனிதர்களால நீங்க ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு மனம் நொந்து போய் மனம் கசந்து நீங்க ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கலாம், நீங்க ஒரு ஓரத்துல தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த நேரத்துல உன்னைய பார்த்து சொல்றாரு, அது அவர்களுக்கு வாய்க்காது. ஸோ அது அவங்க உன் கூட சண்டை போடவில்லை, அவர் கூட சண்டை போட்டுக்கிருக்காங்க, அவர் கூட சண்டை போட்டுக்கிருக்காங்க. அது அவங்களுக்கு அறியாமையில பண்றாங்களா என்னன்னு தெரியல, அது அவங்களுக்கு அறியாமையில பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அவர்கள் உன்னிடம் போராடவில்லை, இது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அது அவர்கள் உன்னிடம் போராடவில்லை, அவருடன் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவருடன் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் அது அவர்களுக்கு வாய்க்காது. உனக்கு விரோதமாக 1000 பேர் திட்டம் தீட்டலாம், உனக்கு விரோதமாக 1000 எண்ணங்களை உன்மேல் செலுத்தலாம். இந்த நேரத்துல கூட ஆண்டவரே, சம்பளா தோபியாவோட ஆவிகளை எங்க எல்லையில இருந்து நாங்க அனுப்புறோம் ஆண்டவரே, விரட்டுறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா ஆவிகளையும் நாங்கள் துரத்துறோம். சம்பளா தோபியாவின் கூர்மைகளை நீங்க அகற்றி போடுங்க ஆண்டவரே. கூர்மையான சம்பளா தோபியாவை எங்களை கூர்மையான ஆயுதங்களால எங்களை தாக்க வராங்க ஆண்டவரே, கூர்மையான ஆயுதங்களால எங்களை தாக்க வராங்க. அந்த கூர்மையை முனையாக்கி போடுங்க ஆண்டவரே. இயேசுப்பா சூத்திர ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட இந்த நல்ல வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஸ்ட்ரென்தன் பண்றீங்களே ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ மனிதர்கள் எங்களை ஓரத்துல தள்ளியிருக்கலாம் ஆண்டவரே, எத்தனையோ இடத்துல இருந்து எங்களை ஓரத்துல தள்ளியிருக்கலாம் ஆண்டவரே. ஆனா உங்களுடைய வேர் மூலமாக, அந்த ஈரப்பதத்தின் மூலமாக நாங்க உங்களுக்குள்ள நாங்க வேற விட்டுருக்கோம் ஆண்டவரே, உங்களுக்குள்ள நாங்க வேற விட்டுருக்கோம் ஆண்டவரே. ஸோ அதனால நாங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க அழிந்து விட வேண்டும் சொல்லிட்டு நிறைய பேர் திட்டமிட்டு இருக்காங்க. ஆனா அது அவர்களுக்கு வாய்க்காதுன்னு சொன்ன ஆண்டவர், இந்த நேரத்துல கூட அது அவர்களுக்கு வாய்க்காது ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க பேசி கொண்டிருக்கீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஓகே காய்ஸ், இந்த நேரத்துல கூட அவர்கள் உங்களுக்கு விரோதமாக பல வேலைகளை செய்யலாம், பல திட்டங்களை தீட்டலாம், அது அவர்களுக்கு வாய்க்காது. ஏன்னா அவங்க உங்களுக்கு விரோதமாக வேலை செய்யல, ஆண்டவருக்கு விரோதமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஓகே பாய்ஸ், ஓகே காய்ஸ், நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோ. நாளைக்கு லைவ் இருக்கு, கரெக்டாக 6 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். லைவ்ல மெசேஜ் இருக்கு, மெசேஜ் கொடுப்பேன், நான் தான் கொடுப்பேன் மெசேஜ். ஸோ நாளைக்கு மார்னிங் 6 o'clock பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க
பார்க்குறவங்க வந்து வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களை ஓரத்தில் தள்ளி இருக்கலாம், ஆண்டவருடைய நீர்க்கால்களின் ஓரத்தில் நீங்கள் நடப்பட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்ல. ஆண்டவர் உங்கள் கூடவே இருப்பார். ஸோ அவர்கள் யுத்தம் பண்ணுறாங்களா, உங்கள் கூட யுத்தம் பண்ணல, அவர் கூட யுத்தம் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அவர் கூட யுத்தம் பண்ணால் அவர் பார்த்துப்பாரு, அது அவர்களுக்கு வாய்க்காது. ஸோ உங்கள் கூட யுத்தம் பண்ணுறவங்களுக்கு அது வாய்க்காது. ஸோ நீங்கள் அவருடைய வாய்க்கால்கள் ஓரத்தில் இருக்கனால இந்த நேரத்துலையும் கூட சில கோர சம்பவங்களிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிற அபிஷேகம் ஓரம் கட்டப்பட்ட உன்னிடத்தில் தான் இருக்கிறது. சில கோர சம்பவங்கள்ல இருந்து ஜனங்களை விடுவிக்கிற அபிஷேகம் உன்னிடத்துல தான் இருக்குது. அந்த கோர சம்பவத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிற அபிஷேகம் யோசேப்பிடம் இருந்தது. அந்த கோர சம்பவத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிற அபிஷேகம் தாவீதுக்கு இருந்துச்சு. சோ ஓரம் கட்டப்பட்ட யோசேப்பு, அதே நேரம் அவர்கிட்ட வேற விட்ட தாவீது, அவருடைய கால்வாய் ஓரத்துல வேற விட்ட தாவீது, அவருடைய கால்வாய் ஓரத்துல வேற விட்ட யோசேப்பு. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதர்கள் உங்களை ஓரம் கட்டியிருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய ஓரத்துல நீங்க இருக்கனால நீங்க செழித்துதான் வளருவீங்களே தவிர நீங்க கீழே விழுக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை மேலே 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 எழும்ப செய்வார். ஓகே கைஸ், பாய். அடுத்த செக்ஷன்ல பார்ப்போம். நாளைக்கு லைவ் இருக்கு, 6 மணிக்கு கரெக்டா லைவ் அட்டன் பண்ணிக்கோங்க. பாய். முடிச்சிடலாமா?